சுபுகு தொழில் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம், நம்ம உள்ளம் ஹதறணும். ஏன் விட்டோம் அப்படின்னு ஹதறணும். சுண்ணத்துலலாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஃபரலை ஈஸியாக நம்மளால் பிடிக்க இயலும். சுண்ணத்தை விட்டுட்டோம் அப்படின்னா நாங்கள் எல்லாமே அடி வாங்கிடும். அட்லீஸ்ட் நஃபீலாவது நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு சுண்ணத்து ஈஸியாகிடும். சுண்ணத்து ஈஸியாகனா ஃபரல் ஈஸியாகிடும். அல்லாஹ் வந்து கொடுக்கக்கூடியவங்க எப்படியும் கொடுத்துருவான். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு தான் பெறணும்லாம் அவசியம் இல்லை. அல்லாஹ் நினச்சான் அப்படின்னா அதை வந்து 10 நிமிஷத்தில் கொடுத்துருவான், 5 நிமிஷத்தில் கொடுத்துருவான். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து 1000 வாள் நடக்க வேண்டிய வேலை ஒரு 100 வாளில் முடியும். அதுதான் வந்து பரக்கத்து. சரிங்களா? தாலுகா ஆஃபீஸ்லையோ கலெக்டர் ஆஃபீஸ்லையோ நீங்கள் வந்து லைனில் இவ்வளோ நின்று அந்த முடிக்கிற வேலையெல்லாம் நம்ம ரொம்ப லேசாக நம்ம முடிச்சு கொடுத்துருவோம். அது எப்போங்க? அது அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறப்ப தான். சரிங்களா? அவனுக்கு பண்ண வேண்டிய அமல் கரெக்டாக பண்ணிடணும். ஒரு வக்தை விட்டோன்னா எவ்வளோ பெரிய பாவம் அது. எத்தனை வருஷம் நம்ம வந்து நரகத்தில் இருக்கணும். கொஞ்சமாக சிந்திச்சு பார்க்குறோமா? நம்ம நைட்டு எடுக்கிறது, ஃபோன் பார்க்குறது, குறிப்பாக வாலிப இளைஞர்கள், பெண்களை பற்றி எப்படின்னு நமக்கு தெரியலை. குறிப்பாக வாலிப இளைஞர்கள் நாங்கள் பார்த்த வரைக்கும் நைட்டு 2 மணிக்கு தூங்குறது, 1 மணிக்கு தூங்குறது. இன்னும் சில நபர்கள் என்ன பண்ணுறாங்க, நைட் டியூட்டி முடிச்சுட்டு, நைட் டியூட்டினா என்னங்க, ஃபோன் பார்த்துக்கிட்டு யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ எதையோ பார்த்துக்கிட்டு 3:30 மணி ஆகிடுது, 4 மணி ஆகுது, 5 மணி ஆகுது. சில பேர் 5 மணிக்கு தான் படுக்க செய்கிறாங்க. அந்த மாதிரிலாம் மோசம் நடந்துகிட்ருக்கு. ஒரு மூமின் வந்து 10 மணிக்கு இல்லை 9 மணிக்கு படுத்தா அப்படின்னா மட்டும்தான் காலையில் சுபுக்கு அவங்களால சுபுக்கு முன்னாடி அது ஈஸியாக எந்திரிக்க முடியும். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக எந்திரிக்க முடியும். இல்லாட்டி ஒரு 10 மணிக்கு படுத்தா கூட நீங்கள் கொஞ்சம் இது பண்ணி மெல்லக்கிட்டே எந்திரிச்சிடலாம். 11 மணிக்கு மேலே போயிட்டனாலே ரொம்ப சிரமமான காயம். 12 மணிலாம் போயிடுச்சு அப்படின்னு வச்சுங்களேன், அது ரொம்ப கஷ்டம். சுபுக்கு ரொம்ப நெருக்கமாக இடம், ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் சுபுவை விட்டால் எவ்வளோ சுபுன்னு வக்தை நீங்கள் விட்டிங்கன்னு வச்சுங்களேன், எத்தனையோ கோடிக்கணக்கான வருஷம் நம்ம நகத்தில் இருக்கணும். அதையும் நம்ம சிந்திச்சு பார்க்க மாட்டோம்னு தெரியல.